Have a jubilant day, dear children. Today in physics, let's learn about classification of matter. Matter oda classification paakalam. See, matter வந்து two types divide பண்றாங்க. First type pure substances, next one mixtures. அந்த pure substance ரெண்டா divide பண்றாங்க, elements and compounds. அந்த elementsல three types இருக்கு. Elements வந்து metals, non-metals, metalloids. So each one பத்தி பார்க்கலாம். So again I repeat, matter, pure substances, mixtures ரெண்டு type. Pure substanceல elements, compounds ரெண்டு type. அந்த elementsல three types, metals, non-metals, metalloids. So first one elements. Elementsக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க. சோடியம் அப்படிங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா Na அப்படின்னு சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. குளோரைடு அப்படிங்கிறது Cl அப்படிங்கிற சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ சோடியம்ங்கிற ஒரு எலமெண்ட்டு, குளோரைடு ஒரு எலமெண்ட்டு. ஸோ சோடியம் குளோரைடு NaCl அப்படிங்கிறது தான் காமன் சால்ட். இந்த ரெண்டு எலமெண்ட்டும் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? காமன் சால்ட். நம்ம சால்ட் போட்டு சாப்பிடுவோம்ல, அதுதான் காமன் சால்ட். எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஹைட்ரஜன் H2 அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் O2 அப்படிங்கிறது எலமெண்ட். ரெண்டுமே கேஸு. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணி கிடைக்கிறது பேர் காம்பவுண்ட். அது வந்து வாட்டர் H2O அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் லிக்விடாக இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட். மெக்னீஷியம் Mg, அப்புறம் பாஸ்பரஸ், அது வந்து Pயால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மெக்னீஷியமும் பாஸ்பரஸும் சேர்ந்தா அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்கிங் கிராக்கர்ஸ்னால் பட்டாசு மேக் பண்ண மெக்னீஷியமும் பாஸ்பரஸுங்கிற எலமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கேலியம் அப்படிங்கிறது Ga அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எலமெண்ட்ஸில் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ்ன்னு பிரிச்சிருக்கோம்ல. ஸோ கேலியம் அப்படிங்கிறது Ga, அது ஒரு மெட்டல். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் பண்ணுறதுக்காக, அதோட பார்ட்ஸ் பண்ணுறதுக்காக, மொபைல் ஃபோன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கேலியம். நெக்ஸ்ட்டு சல்ஃபர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா காட்டில் உரம் வைக்கிறதுக்காக. மேன்யூர் இன் அக்ரிகல்ச்சர், மேன்யூர்னா உரமாக யூஸ் பண்ணுவாங்க சல்ஃபருங்கிற எலமெண்ட்டை. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எலமெண்ட்டோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சிலிக்கான் SIன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற ஸ்மால் சிப்ஸ் அப்படின்னா பிளாக் கலர் மெமரி கார்டு, மதர் போர்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க இன்டர்னல் பார்ட்ஸ், ஸ்மால் பார்ட்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சிலிக்கான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் எலமெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் ஃபார் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம பீரியாடிக் டேபிளில் டோட்டல் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 118. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 118. நேச்சுரலி ஃபவுண்ட் எலமெண்ட்ஸ் 94 இருக்குது. நேச்சுரலாக ஏர்த்தில் இருக்கிறது 94 எலமெண்ட்ஸ். ஆர்டிஃபிஷியலி க்ரியேட்டட் இன் லேபில் நம்ம க்ரியேட் பண்ணுற எலமெண்ட்ஸ் எவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்காங்களா? ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ் வந்து 24 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வில் see each one in detail. எலமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டல்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா மேலியபிள் அப்படின்னா தின் ஷீட்ஸாக பண்ண முடியும். ஃப்ளாட்டன்ட் இன்ட்டு டின் ஷீட்ஸ். மேலியபிள் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அது வந்து தின் ஷீட்டாக நம்ம மேக் பண்ண முடியும். அதுதான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் மேலியபிள். நெக்ஸ்ட் ஒன் ஹார்டாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஹார்ட். அப்புறம் ஷைனியாக இருக்கும், ஷைனி எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் நம்ம காப்பர் குண்டாலாம் வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. அப்புறமா ஸ்டீல் ஷீட்ஸு, அயன் இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டல்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் சூப்பராக கண்டக்ட் பண்ணும். அதுதான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ். மேலியபிள், ஹார்ட், ஷைனி எலமெண்ட்ஸ், குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், காப்பர், லெட், டின், நிக்கல், அயன், ஜிங்க், கோல்டு, சில்வர், மெக்னீஷியம், கால்சியம், அலுமினியம். இதெல்லாம் தான் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டல்ஸ். ஒரே ஒரு எக்ஸப்ஷன்ஸ், இத்தனை மெட்டல்ஸ் இருக்கா, இதில் சோடியம் அப்படிங்கிறதும் மெட்டல் தான். நார்மலாக நம்ம மெட்டல்னால் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் சோடியம்ங்கிற மெட்டல் மட்டும் சாஃப்டாக இருக்கும், பவுடர் ஃபார்மில் இருக்கும் சோடியம். நெக்ஸ்ட்டு மர்க்குரி வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அது எல்லாமே ஹார்டாக தான் இருக்கும், சாலிடாக தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு மெட்டல் லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது மர்க்குரி மட்டும்தான். நெக்ஸ்ட் வில் see about non-metals. நான்-மெட்டல்ஸ் எப்படி இருக்கும்? டல் அண்ட் சாஃப்டாக இருக்கும், டல்லாக இருக்கும். அதுக்கு பேர் நான்-மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அது புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அது கண்டக்ட் பண்ணவே பண்ணாது, ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணவே பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன், நான்-மெட்டல்ஸ் கேன் பி சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். நான்-மெட்டல்ஸ் வந்து 3 டைப்பாக இருக்கலாம். சாலிடாக இருக்கும், லிக்விடாக இருக்கும், கேஸாகவும் இருக்கும். ஸோ சாலிடாக இருக்கிறது என்னென்ன நான்-மெட்டல்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படிங்கிறது ஒரு நான்-மெட்டல், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ் இதெல்லாம் சாலிடாக இருக்கிற நான்-மெட்டல்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன் லிக்விடாக இருக்கிறது வந்து புரோமின்ங்கிறது லிக்விடாக இருக்கிற நான் மெட்டல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸஸாக இருக்கிறது ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின். ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் எலமெண்ட்ஸில் பார்த்துருக்கோம்ல. எலமெண்ட்ஸ்னால் சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கிடைக்கிறது. அதாவது ஆக்சிஜன், O2, H2, Cl2, குளோரின், இது எல்லாமே கேஸஸ் ஃபார்மில் இருக்கும். எக்ஸப்ட் நான் மெட்டலில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் நான் மெட்டல் எல்லாமே டல்லாக சாஃப்டாக தானே இருக்கும். ஆனால் இங்கே டைமண்டுங்கிறது நான் மெட்டல். டைமண்ட் வந்து நான் மெட்டல். அது எப்படி இருக்கும்? ஷைனியாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். அடுத்தது கிராஃபைட். நான் மெட்டல்ஸ் எல்லாமே பேட் கண்டக்டர் ஆஃப் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தானே சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே கிராஃபைட்டுங்கிறது மட்டும் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, நான் மெட்டல்ஸ் பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட் வில் சி அபவுட் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் என்ன பண்ணுன்னா எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டியும் ரெண்டும் கலந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டலாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், சிலிகான், ஆர்சனிக், ஆன்டிமோனி, போரான். ஓகே, சிலிகான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டலாய்ட்ஸ். ஸோ இப்போ நான் காமிச்ச இந்த ஃபுல் பேஜையும் நீங்கள் ஹவு மெனி டைம்ஸ் எழுதணும்? 1 டைம் பார்த்து மேட்டர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன, ஸோ ஈச் ஒன் எக்ஸாம்பிள், எலமெண்ட்னா என்ன, அதுக்கு நான் எழுதியிருக்க எல்லா எக்ஸாம்பிள், எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது நேச்சுரலி ஃபவுண்ட், இந்த பேஜ் அப்படியே காப்பி பண்ணி எழுதணும் 1 டைம். இது உங்களோட 1 பார்ட் ஆஃப் த ஹோம் ஒர்க். ஓகே, ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத நான் ரீட் அவுட் பண்ணுறேன், என் கூடயே படிச்சுக்கோங்க. ஓகே, மேட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 broad categories, நேம்லி pure substances and mixtures. மேட்டர் வந்து 2 டைப்பு, pure substances, mixtures. Pure substances are further divided into categories as elements and compounds. பியூர் சப்ஸ்டன்சஸ் 2 வகைப்படுது. அது என்னென்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். எலமெண்ட்ஸ்னால் என்னென்னா மேட்டர் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் அன் எலமெண்ட். எலமெண்ட்டோட டெஃபினிஷன், மேட்டர் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் எலமெண்ட். we are using many elements in our daily life. என்னென்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம்? காமன் சால்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் எலமெண்ட்ஸ். சோடியம்ங்கிற எலமெண்ட் இருக்குது, குளோரின் அப்படிங்கிற எலமெண்ட் இருக்குது காமன் சால்ட்டில். வாட்டரில் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். மெக்னீஷியம் and phosphorus used for making crackers. Sulfur is used as manure in agriculture. Gallium is used in making mobile phones and silicon is used in making computer chips. There are 118 known elements till date. 94 of these elements occur naturally. Natural occur ஆகுது 94, 24 வந்துட்டு created artificially in the laboratory. Classification of elements. பாருங்க, இங்கே pictures காமிச்சிருக்காங்க. We can classify the elements broadly into metals, non-metals, metalloids based upon their chemical property. அதோட chemical property யூஸ் பண்ணி 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். என்னென்ன எலமெண்ட்ஸை மெட்டல்னு பிரிக்கிறோம், non-metal, metalloidsன்னு பிரிக்கிறோம். Do you know பாருங்க, the Robert Boyle is the first scientist used the term element. அவர் தான் இந்த term element அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மேட்டரில் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யார்? ராபர்ட் பாயில். An early proponent of the elemental nature of matter and the nature of vacuum. மேட்டரில் எலமெண்ட்டுங்கிற ஒரு நேச்சர் இருக்குது, அப்புறம் நேச்சர் ஆஃப் வேக்யூம் பற்றியும் கண்டுபிடிச்சவர் இந்த பாயில்ஸ் தான். He was known best for the Boyle's law. அவர் தான் ஒரு லாவும் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த லாக்கு பேர் பாயில்ஸ் லான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெட்டல்ஸ் பாருங்கள். We have tools, utensils and jewelry made from. டூல்ஸ்னால் என்ன? நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ், மம்முட்டி, கடப்பாரை, அந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணுறது. யூட்டென்சில்ஸ் அப்படின்னா என்ன? பாத்திரம். ஜுவல்லரி இன்னும் மேட் ஃப்ரம் சில்வர், காப்பர், அயன், கோல்டு, அலுமினியம். இதெல்லாம் எதில் பண்ணுவாங்க? டூல்ஸு, யூட்டென்சில்ஸ், ஜுவல்லரி, சில்வர், காப்பர், அயன், கோல்டு, அலுமினியம். இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க? காமனாக மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூஸிங் ப்ரெஷர் லைக் ஹேமரிங் ஆர் ரோலிங் we can deform these materials into various shapes. நம்ம ரொம்ப ப்ரெஷர் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா, ஹீட்டு வச்சு ஹேமர் வச்சு அதை நல்லா தட்டணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு பண்ணலாம். எஸ் ஆர் நோ? இல்லை ஃப்ளாட் ஷீட்ஸாக ரோல் பண்ணலாம். ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா. டிஃபார்ம் அப்படின்னா அதோட ஃபார்மை மாற்றலாம். அது கல் மாதிரி, ராக் மாதிரி தான் இருக்கும், அதை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். சச் எலமெண்ட்ஸ் தட் ஆர் மேலியபிள் அப்படின்னா பாருங்கள், மெட்டீரியல், மேலியபிளோட டெஃபினிஷன், மெட்டீரியல் மே பி ஃப்ளாட்டன்ட் இன்டு தின் ஷீட்ஸ் ஆர் வேரியஸ் ஷேப்ஸ். தின் ஷீட்டாவோ இல்லை வேறு ஷேப்பாகவோ பண்ணுறதுக்கு பேர் மேலியபிள் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு.
அந்த மாதிரி மேல்யூபிளாக இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க, மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்ட் அண்ட் ஷைனி எலமெண்ட்ஸ். மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், ஹார்ட் அண்ட் ஷைனி எலமெண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சோடியம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன். சோடியம் மட்டும்தான் எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் மர்க்குரி. மர்க்குரியை தவிர மற்ற எல்லா மெட்டல்ஸும் சாலிடாக தான் இருக்கும். ஆனால் மர்க்குரி மட்டும் எப்படி இருக்கும், லிக்விடாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். See, they have given some examples for metals. Metals பாருங்கள், காப்பர், lead, iron, nickel, steel, zinc. எது மட்டும்தான் ரூம் டெம்பரேச்சரில், மர்க்குரியை தவிர மற்ற எல்லா மெட்டல்ஸுமே எப்படி இருக்கும், சாலிடாக இருக்கும். மர்க்குரி இஸ் த ஒன்லி மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் மர்க்குரி மட்டும்தான் லிக்விடாக இருக்கும். மெட்டல்ஸ் ஆர் மேலியபிள், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கேன் பி பென்ட் ஆர் பீட்டன் இன்டூ ஷீட்டாக பண்ணிக்கலாம். பீட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி மாதிரி பெண்ட் பண்ணுறதுக்கு பேர் மேலியபிள். தே கேன் பி ட்ரான் இன்டூ வயர்ஸாக பண்ணலாம். தே ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெட்டல்ஸ்னால் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. காப்பர், லெட், டின், நிக்கல், அயன், ஜிங்க், கோல்ட், மெக்னீஷியம், கால்சியம் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் பார்க்கலாம். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி டல் அண்ட் சாஃப்ட். நான் மெட்டல்ஸ் டல்லாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஹவர் டைமண்ட் இஸ் ஷைனி. ஆனால் ஒரே ஒரு நான் மெட்டல் அது ரொம்ப ஷைனியாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆன் த எர்த்தில் ரொம்ப ஹார்டாக இருக்கிற சப்ஸ்டன்ஸு டைமண்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே வேறு 3 நான் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன, கார்பன், பாஸ்பரஸ், சல்ஃபர். பிக்சரில் பாருங்கள், கார்பன் பிளாக் கலர், பாஸ்பரஸ் ரெட் கலர் மாதிரி மெரூன் கலர், சல்ஃபர் எல்லோ, லைட் எல்லோயிஷ் கலர். ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ஆன் த எர்த் எது மட்டும், டைமண்ட் மட்டும்தான். எல்லா நான் மெட்டலுமே டல்லாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். டல்னால் ஷைனாக இருக்காது. ஆனால் டைமண்ட் மட்டும்தான் ஷைனியாக இருக்கும், ஹார்டஸ்ட்டாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் கேன் பி கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ். ஸோ நான் மெட்டல் 3 டைப்பாக இருக்கும். கேஸாகவும், லிக்விடாகவும், சாலிடாகவும் இருக்கும். நான் மெட்டல் சச் அஸ் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின், கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்கும். நான் மெட்டல் சச் அஸ் கார்பன், அயோடின், சல்ஃபர். இது 3 கார்பன், அயோடின், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் எப்படி இருக்கும், சாலிட்ஸாக இருக்கும் அட் ரூம் டெம்பரேச்சர். புரோமின் மட்டும் எப்படி இருக்கும், லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஒன்லி நான் மெட்டல் லிக்விடாக இருக்கிறது புரோமின். நான் மெட்டல் ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. கண்டக்ட் பண்ணவே பண்ணாது நான் மெட்டல். ஹவவர் கிராஃபைட் மட்டும்தான் ஒன்லி கண்டக்டர். நான் மெட்டலில் ஒரே ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா அது கிராஃபைட் மட்டும்தான். அண்டர்ஸ்டுட்? Next we'll see about the difference between metals and non-metals. Metals are lustrous. Lustrous அப்படின்னா ரொம்ப ஷைனியாக இருக்கும். They have shiny surface. மெட்டல்ஸோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், மெட்டல் வந்து லஸ்ட்ரஸாக இருக்கும். ஆனால் நான் மெட்டல்ஸ் என்னது, நான் லஸ்ட்ரஸ். ஆப்போசிட் ஆஃப் லஸ்ட்ரஸ் நான் லஸ்ட்ரஸ். ஷைனி சர்ஃபேஸு, இதுக்கு ஆப்போசிட்டு நான் ஷைனி சர்ஃபேஸு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்டாக இருக்கும். ஆனால் நான் மெட்டல்ஸு சாஃப்டாக இருக்கும். மெட்டல்ஸ் வந்து பெண்ட் பண்ணிக்கலாம், அதுதான் மேலியபிள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது நான் பெண்டபிள், பெண்ட் பண்ண முடியாது. மெட்டல்ஸ் கேன் பி பெண்ட், பீட்டன் இன்டூ ஷீட்ஸ் அண்ட் தே கேன் பி ட்ரான் இன்டூ வயர்ஸ். ஷீட்டாக பண்ணலாம், என்ன டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பண்ணலாம், அப்புறம் ஒயராக கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பருங்கிற மெட்டலை ஒயராக பண்ணலாம். காப்பர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நான் மெட்டல்ஸ் வந்து நான் டக்டைல்னால் பெண்ட் பண்ண முடியாது. மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மோஸ்ட் மெட்டல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டும் கண்டக்ட் பண்ணும். இது நான் மெட்டல் பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் மேக்கிங் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ரக். மெட்டல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரக் அப்படின்னா, தட்டுனீங்க அப்படின்னா ஒரு ரிங்கிங் சவுண்ட் மாதிரி கேட்கும். ஹென்ஸ் தே ஆர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் பெல்ஸும் எதில் பண்ணுவாங்க, கோயிலில் பார்க்குறோம்ல மணி எல்லாம், அதெல்லாம் எதில் பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா மெட்டல் டத்துனா சவுண்ட் கொடுக்கும், ரிங்கிங் சவுண்ட் மாதிரி கொடுக்கும். நான் மெட்டல்ஸ் டஸ் நாட் மேக் எனி சவுண்ட். இது எந்த சவுண்டுமே கொடுக்காது வென் தே ஆர் ஸ்ட்ரக். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வில் சி அபவுட் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸோட எக்ஸாம்பிள் பாருங்கள். Metalloids exhibit the property of both metals and non-metals. மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். அப்படின்னா அதுக்கு பேர் மெட்டலாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் சிலிகான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டலாய்ட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிக்சர். போரான், சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெல்லரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்டலாய்ட்ஸ் இதெல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் வில் சி அபவுட் காம்பவுண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸில் 3 டைப் இருக்குது, மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ். Now we will see about compounds. மேட்டரில் 2 டைப் பார்த்தோம்ல. ஒன்று வந்துட்டு
பியூர் சப்ஸ்டன்சஸ், இன்னொன்று மிக்சர்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸில் 2 டைப்பு, ஒன்று வந்து எலமெண்ட்ஸு, இன்னொன்று காம்பவுண்ட்ஸ். அந்த காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அ காம்பவுண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஃபார்ம்ட். காம்பவுண்டும் பியூர் சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் வருது. தட் இஸ் ஃபார்ம்ட் வென் ஆட்டம்ஸ் ஆஃப் 2 or more எலமெண்ட், 2 எலமெண்ட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்து கம்பைன் பண்ணி கெமிக்கலாக கம்பைன் பண்ணுவாங்க. இன் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். Compounds exhibit the properties entirely different from the properties of their constituent elements. Compound ஓட ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். For example, the atom of elements hydrogen and oxygen combine chemically combine ஆகும். எப்படி ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் to form the compound. என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்? வாட்டருங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். ஆனால் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாட்டர் வந்து எப்படி இருக்குது? வாட்டருங்கிற காம்பவுண்டு லிக்விடாக இருக்குது. ஸோ ஹவவர் வாட்டர் டஸ் நாட் ஹாவ் த எக்ஸாக்ட் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் அஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி, இந்த ஹைட்ரஜன் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் இருக்காது, ஆக்சிஜன் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் இருக்காது. டோட்டலாக வேறு மாதிரியான ப்ராப்பர்ட்டி காமிக்கிறது தான் இந்த காம்பவுண்ட்ஸ். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் காம்பவுண்ட்ஸ். 2 எலமெண்ட், 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஜாயின் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அட் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ லிக்விட். ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் எப்படி இருக்கும்? லிக்விடாக இருக்கும். வைல் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் ஆஸ் கேஸ். ரூம் டெம்பரேச்சரில் ஹைட்ரஜனை தனியாக வச்சிங்கன்னா, ஹைட்ரஜன் எலமெண்ட் தனியாக வச்சிங்கன்னா கேஸாக இருக்கும். ஆக்சிஜன் எலமெண்ட் தனியாக வச்சிங்கன்னா அது கேஸாக இருக்கும். ஆல்சோ ஆக்சிஜன் சப்போர்ட்ஸ் ஃபயர், வேரஸ் வாட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஆனால் ஆக்சிஜன் வந்துட்டு, ஆக்சிஜன் இருந்தால் தானே ஃபயருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபயர் வேணும், ஃபயர் எரியணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. ஆனால் வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டோட்டலாக ஆப்போசிட்டாக ஃபயரை எக்ஸ்டிங்யூஷ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்டிங்யூஷ்னால் ஸ்டாப் பண்ணுறதுக்காக வாட்டர் யூஸ் பண்ணுவோம். சிமிலர்லி காமன் சால்ட்னா சோடியம் குளோரைட் இஸ் அ காம்பவுண்ட் மேட் அப் ஃப்ரம் த எலமெண்ட் சோடியம் அண்ட் குளோரின். காமன் சால்ட் வந்து சோடியம்ங்கிற எலமெண்ட்லேருந்தும் குளோரினுங்கிற எலமெண்ட்லேருந்தும் மேக் பண்ணுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் யூஸ்ட் இன் அ ஃபுட் வேற சோடியம் அண்ட் குளோரின் ஆர் பாய்சனஸ். தனித்தனியாக சோடியம் தனியாக எடுத்துக்கிட்டோம், குளோரின் தனியாக எடுத்துக்கிட்டால் அது ரொம்பவே பாய்சனஸ். போத் ஆர் அன்சேஃப் ஃபார் கன்சப்ஷன். கன்சப்ஷன்னா சாப்பிட்றதுக்கு உகந்ததல்ல. இட் இஸ் நாட் குட் ஃபார் கன்சப்ஷன். பாருங்கள், சோடியம் இஸ் அ ஹைலி ரியாக்டிவ் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணும். ஏதாச்சும் ஒன்று அதுக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணிடும். இட் பர்ன்ஸ் விகரஸ்லி வென் இன் கான்டாக்ட் வித் வாட்டர். சோடியம் வந்து பர்ன் ஆயிடும், ஃபயர் ஆயிரும். வாட்டர் கூட பட்டுச்சுனாவே சோடியம் வந்து ஃபயர் ஆயிரும். அவ்வளோ டேஞ்சரஸ் இது. குளோரின் இஸ் yellowish green in color, poisonous gas at room temperature. குளோரின் வந்து ரொம்பவே பாய்சனஸ் கேஸ். ஸோ அது ரெண்டும் கம்பைன் பண்ணி கிடைக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் தான் சோடியம் குளோரைடு. அதுதான் வந்து காமன் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எலமெண்ட்ஸ் டேபிள் சால்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற கல்லுப்பு, தூளுப்பு எல்லாமே சோடியம் குளோரைடால் மேட் ஆகிருக்கு. சோடியம்ங்கிற எலமெண்ட்டு, குளோரினுங்கிற எலமெண்ட் ரெண்டும் சேர்ந்து வருது. அதே மாதிரி சுகர் எதால் மேட் ஆகிருக்கு? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சாக், நம்ம சாக் பீஸ் எழுதுகிறோம்ல, அது கால்சியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன்ங்கிற எலமெண்ட்ஸ்னால மேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் என்னது? டேபிள் சால்ட்டு, சுகரு, சாக்கு, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க? காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. See, look at this. This activity is your homework. You have to complete the table also. Compound na enna? Constitute elements. இதோட எலமெண்ட்ஸ் என்னென்ன? வாட்டரில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. சால்ட்டில் சோடியமும் குளோரைடும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்தையும் எழுதுறீங்க. ஓகே. Next one, properties of compounds. A compound is formed only when the constituent element combine in fixed proportion. Compound எப்படி ஃபார்ம் ஆகுது? Compound is formed only when constituent elements combine in fixed proportion. கரெக்டான ப்ரொபோர்ஷனில் எலமெண்ட்ஸ் ஜாயின் ஆயிடுச்சுன்னா, கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்டை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. The property of compound are different for those of its constituent elements. ஆனால் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அதோட எலமெண்ட்ஸை விட மாறுபட்டு இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அ காம்பவுண்ட் cannot be broken down by physical methods. ஃபிசிக்கலாக நம்ம கையால் உடைக்கணும் அப்படின்னா, கல்லுப்பை கையால் உடைச்சா அதுக்கு திரும்பவும் ஹைட்ரஜனும் சோடியம் குளோரைட் தானே கல்லுப்பு சோடியம் தனியாகவும் குளோரைட் தனியாகவும் ஃபிசிக்கலாக நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. திஸ் இஸ் பிகாஸ்
a compound is made up of different elements that are chemically combined. ஏன் அது கெமிக்கலாக தான் கம்பைன் பண்ணியிருக்காங்க, அதனால் அதை பிரேக் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ஃபிசிக்கலாக. சோடியம் குளோரைட் cannot be separated by physical methods such as ஃபிசிக்கல் மெத்தட் ஃபில்ட்ரேஷன், ஃபில்டர் பண்ணால் வடிகட்டி வச்சு வடிகட்டினாலாம் சோடியம் தனியாக குளோரைட் தனியாக நம்மளுக்கு கிடைக்காது. A compound can be separated into its constituent elements by chemical methods only. கெமிக்கல் மெத்தடாக மட்டும்தான் அதை பிரிக்க முடியும். Here is some difference between elements and compounds. An element is the simplest substance. Element na simplest substance. Compound na chemical combine ஆயிருக்கும் 2 or more elements. Chemical substance formed by combination of 2 or more elements. Elements combine to form compounds. Compounds can be split into elements. Elements ரெண்டு combine பண்ணா compounds form ஆகும். Compounds வந்து ரெண்டு compound split பண்ணா elements கிடைக்கும். Atoms are the fundamental particle of an element. Molecule are the fundamental particle of compound. இதில் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னா மெயின் பார்ட்டிக்கல், ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபண்டமெண்டல் பேசிக் பார்ட்டிக்கல் எலமெண்ட்டில் என்ன இருக்குது, ஆட்டம்ஸ் இருக்குது. மாலிக்யூல்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் ஆஃப் காம்பவுண்ட். அதே ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் ஆஃப் காம்பவுண்ட் வந்து மாலிக்யூல்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. கண்ணா ஆக்டிவிட்டி 2 பாருங்கள். Complete the following table counting the different elements in the compounds and give appropriate name அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், என்னென்ன எலமெண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஃபுல் நேம் எழுதணும். நேம் ஆஃப் த எலமெண்ட், சாரி ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது. எத்தனை எலமெண்ட்ஸ் டோட்டலாக இருக்குது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ எத்தனை எலமெண்ட் டோட்டலாக இருக்குது, 2ன்னு எழுதணும். நேம் ஆஃப் த எலமெண்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இங்கே எழுதணும், அந்த மாதிரி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் பர் NaCl, எத்தனை டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன, சோடியமும் குளோரின், எண்ணெயின்னு போடக்கூடாது, சோடியம்னு ஃபுல் ஃபார்ம் எழுதணும், குளோரைடு அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் எழுதணும். நெக்ஸ்ட் ஒனில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஸோ 3 இருக்குது. அதே மாதிரி NaOHல சோடியமும் ஹைட்ராக்சைடு, ஸோ 2 இருக்குது. ஸோ அந்த மாதிரி எழுதி என்னென்ன இருக்குது அப்படின்னு எழுதுறீங்க. திஸ் இஸ் ஆல்சோ யுவர் ஹோம்ஒர்க். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.